ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகத்தை செய்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8:9 என்ன சொல்லுகிறது என்றால், 8:8 மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அது முடிவு செய்யப்பட்டது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் இந்த வசனத்தை படித்திருக்கலாம். இன்று முதல் முறையாக கேட்கப்படுகிற ஒரு வசனமாகவும் இருக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், ஓகே, வாசமாக இருப்பது என்றால் தங்கும் வீடாக இருப்பது. உங்கள் ஆவி தேவன் தங்குகிற வீடாக மாற்றப்பட்டு இருக்கிறது, அல்லது தேவ ஆலயமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:17. நீங்கள் ஒரு வீடாக, வாஸ்தலமாக, ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் வீடாகிய உங்கள் ஆவிக்குள் தங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். வாட் ப்ராப்ளம்? இப்படி தேவனுடைய வீடாக ஒருவர் இல்லாமல் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நாம் காண்கிற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டதோடும் அல்லது ஒரு கூட்டத்திற்கு சென்று அபிஷேகம் பெற்றதோடும் அதோடு இணைந்து ஞானஸ்தானம் பெற்றதோடும் ஒரு சபைக்கு சென்று போய் வருகிற ஒரு மக்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதில் தான் உள்ளான ஆவி மாறாமல், தேவன் தங்குகிற வாஸ்தலமாக இல்லாமல், ஒரு வீடாக இல்லாமல், வசிக்கும் வீடாக இல்லாமல் இருப்பதே அவர்கள் உணராமலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் ஜெபிக்கிறார், ஓகே. ஒரு ஆலயம் போகிறார், ஓகே. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் ஊழியம் செய்கிறார், சரி. அந்த சபையிலே அவர் எல்லா காணிக்கைகளையும் அவர் கொடுக்கிறார், ஓகே. இது எல்லாம் ஒரு வெளிப்புற அடையாளம்தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறீர்கள், அது வெளிப்புற அடையாளம். பேப்டிஸை பெற்றது ஒரு வெளிப்படை அடையாளம். நீங்கள் அந்நிய பாஷை பேசுவது ஒரு வெளிப்படை அடையாளம். ஊழியம் போவது ஒரு வெளிப்படை அடையாளம். காணிக்கை செலுத்துவது ஒரு வெளிப்புற அடையாளம். தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் உங்கள் ஆவியில் வாசம் செய்திருந்தால் மாமிசத்திற்கு உட்பட்டவராக இராமல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் உங்கள் ஆவியில் தங்குகிற ஒரு வீடாக மாறவில்லை என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் எங்கே வசிக்க முடியும்? தங்குவது இருக்காது. தங்குவது எப்படி? இருக்காது. அப்போ அநேகருடைய ஸ்பிரிட், மனித ஆவி ஒரு வீடாக இல்லை, தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக இல்லை. தங்கினால்தான், வசித்தால்தான் மாமிசத்திற்கு உட்பட்டவராக வாழாமல் இருப்பதற்கு ஆவியின் தேவன் உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். உள்ளே இருந்து சாட்சியம் கொடுக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார்.
சபையில் போனால் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறதை நீங்கள் உணரலாம். அங்கே மட்டுமல்ல, ஒரு ஆராதனை நடத்தி அந்த ஆராதனையில் ஆவியானவரை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு ஜெபம் நடத்தி ஆவியானவரை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அதெல்லாம் வெளிப்புற செயல்பாடு. தேவனுடைய ஆவியானவர் ஜீவனாகவே இருக்கிறார், உண்மை. தங்குகிற அளவு நீங்கள் உங்கள் ஆவியை வீடாக வைக்கவில்லையா, வைத்திருக்கிறீர்களா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது. தேவன் தங்குகிற அளவு உங்கள் ஆவி வீடாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் இருந்தால் சிறு பிள்ளைகள் கொஞ்சம் வீட்டில் அடக்கமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள விட்டுட்டு கையில் ஒரு ரிமோட்டையும் கொடுத்துட்டு டிவி சுவிட்ச் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்க. ஒரு வீடியோவில் ஒரு கேமரா வச்சுட்டு போயிருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தூர இடத்துலேருந்து பாருங்கள். அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுது. ஏன் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, அவங்க விருப்பத்திற்கு எதையாவது பார்ப்பாங்க. ஏனால் மாமிசத்தில் நன்மை ஏதும் இல்லை. சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் மாசமாக இருக்கும்பொழுது பிள்ளையுடைய ஆக்டிவிட்டி வேறு, நீங்கள் வீட்டில் இல்லாட்டா அவங்களுடைய ஆக்டிவிட்டி வேறையாக மாறுது. நீங்கள் ஆதாமின் மக்கள். தேவன் பழைய ஏற்பாடு முழுவதும் வெளியே இருந்து செயல்பட்டார். சிம்சோனுக்கு வெளியே இருந்து செயல்பட்டார். தேவைப்படும் நேரங்களில் அவர் மேல் இறங்கினார். ஆனால் உங்களில் வாசமாக இருந்து அவர் செயல்படுகிறார். எதற்கு? உங்கள் சேஃப்டிக்காக தான், உங்களை பாதுகாக்க தான், மாமிசத்துக்குரியவர்களாக வாழாமல் இருப்பதற்காக தான். ஸ்தோத்திரம். நான் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறேன், ரொம்ப நல்லது. நான் ஆவிக்குரிய செய்தி தான் கேட்பேன், ரொம்ப நல்லது. நான் ஆவியினால் ஜெபிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ஏன் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர்கள் ஏன் மாமிச பிரகாரமாக வாழ்கிறார்கள்? மாம்சமாக வாழ்வதற்கு காரணம் என்ன என்று ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? அவங்களுடைய ஆசை, இச்சை, விருப்பம், எண்ணங்களை ஏன் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை? செய்தியெல்லாம் கேட்பது உண்மைதான், சில நேரங்களில் பிரசங்கிப்பதும் உண்மைதான். ஸ்தோத்திரம். அப்போ ஏன் மாமிசத்திற்குட்பட்ட செயலை செய்கிறார்கள்? நான் இந்த பாதக செயலை செய்கிறேனே, இது தவறு என்ற உணர்வு ஏன் ஒரு வாலிபனுக்கோ வளர்ந்தவர்களுக்கோ ஏன் இல்லை? ஏன் மாமிசத்துக்கு உட்பட்டு வாழ்கிறார்கள் என்றால் தேவனுடைய வாசமாய் இல்லை. ஆனால் கடவுள் கூட இருக்கிறார், உங்கள் பாடலாம். ஆவிக்குரிய மக்கள் என்று நீங்கள் உங்களை நினைத்து கொள்ளலாம், எல்லாம் உண்மைதான். அப்போ தேவனுடைய ஆவியானவர் உங்கள் ஆவியில் இல்லை. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பழைய மனிதன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். நீங்கள் என் செய்தியில் பல முறை கேட்டிருப்பீர்கள். அவன் ஆதாம். அவன் மரித்து விட்டான், அவன் செத்து விட்டான். இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு விட்டான் என்று ரோமர் 6 அதிகாரம் பல முறை எடுத்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டான். ஸ்தோத்திரமுண்டாவதாக. அப்படி பழைய மனிதன் இயேசுவோடு சிலுவிலே அறையப்பட்டான் என்ற அறிதலும் புரிதலும் வாழுதலும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. அப்படி ஒரு லைஃப் இருக்கிறதுனே அநேக ஆவிக்குரிய மக்களுக்கும் சாதாரண கிறிஸ்தவ மக்களுக்கும் தெரியவில்லை. ஏன்? புரியக்கூடிய அளவுக்கு செய்திகள் அவர்கள் ஒருவரும் அவருக்கு கொடுக்கவில்லை. புரியக்கூடிய அளவுக்கு அவர்கள் வேதத்தையும் வாசித்து
தாங்களுக்கு தாங்களே போதித்து கொள்ளவும் இல்லை. நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள் தான், பாராட்டுகிறேன். அவ்வளவா தேவ ஞானம், வேத வசனத்தின் ஞானம் மக்களுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை மாதத்தில் ஒரு முறையாவது வாசிங்க, இல்லை வாரத்தில் ஒரு முறை வாசிங்க. 4ஆம் வசனத்தில் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தலில் இணைக்கப்பட்டு நாம் அவரோடு எழுந்தும் இருக்கிறோம் என்று 4 முதல் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் அவருடைய மரணத்திற்குள்ளாக கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு நாம் உயிர்த்தலின் சாயலில் இப்போ இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் எழுந்து அவரோ உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நீ பாவத்துக்கு ஊழியம் செய்வது எப்படி? பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்று அறையப்பட்டிருது என்று அறிந்திருக்கிறோமே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விட்டானே, விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. அப்போ இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம் பழைய மனிதனை. அவர் உயிர்த்தெழுந்தது போல அவரோடு எழுந்து நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும்படி பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேவ வார்த்தை! பழைய மனிதன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டான் என்ற தெளிவு ஒவ்வொரு நாளும் அவசியம். எப்படி உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் ஜீவனுக்கு அவசியமாக வாழ்வுக்கு, அதே போல் இந்த வார்த்தைகள் அவசியம். அது ஜீவனாக ஆவியாக இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நான் சிலுவையில் அறையப்பட்டவன், அவரோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டவன், அவரோடு எழுந்தவன், அவருடைய உயிர்த்தலின் சாயலில் இருக்கிறேன். என் பழைய பாவ மனுஷனை நான் அவரோடு சிலுவையில் அறைந்து விட்டேன். ஸ்தோத்திரம். என் பாவத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற அந்த அறிதலை உள்ள ஆவியானவர் இருந்தால் தான் அதை நினைப்பூட்டுவார், அதை குறித்து சாட்சி கொடுப்பார், பலவீனங்களில் மனித பலவீனங்களில் உதவி செய்வார். அதற்காகத்தான் உள்ள ஆவியானவர். அப்பந்தான் நான் பாவத்தை செய்வதற்கு நான் கடனாளி அல்ல, அது எனக்கு எஜமான் இல்லை என்ற ஒரு நல்ல முடிவுக்கு நீங்கள் வர முடியும். அதற்காக தான் இதனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவராக இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, உள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் அவரோடு சிலுவை அறையப்பட்டேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு எழுந்து உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். என் பழைய பாவ மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறான். அப்போது இந்த உலகம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தான் இருக்குது. மாமிசமும் ஜீவனத்தின் பெருமையும், ஸ்தோத்திரமுண்டாவதாக, மாமிசம் அதனுடைய இச்சைகளும் எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு முன்பாக தான் இருக்குது. அது இலவசமாக நமக்கு எல்லா கிஃப்டையும் அள்ளி கொடுக்குது. வெளியே சரத்தெல்லாம் இருக்கிறோம், உள்ளே தானே இதெல்லாம் நடந்திருக்கு. அடக்கம் பண்ணப்படுதலும் அவரோடு இணைக்கப்பட்டு இருப்பதும் அவர் உள்ளே வாசம் பண்ணுவதும் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள்ளே தானே இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளை வருந்தி அழைக்குது. உலகம் வருந்தி அழைக்கிறது, ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியும் அழைக்கிறது. எதன் வழியாக? ஐம்புலன்கள் வழியாக, பார்வை வழியாக, ஸ்தோத்திரமுண்டாவதாக, வாய் வழியாக அழைக்குது. நம்ம படிப்போம், பார்ப்போம், பேசுவோம், அழைக்குது. இந்த உணர்வுகள் வழியாக, ஐம்புலன்கள் வழியாக நம்மளை காதலை கேட்போம், அழைக்குது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், அது இருக்கட்டும், அதை நாம் மறுதலிக்க வேண்டும். மாமிசத்தில் இருந்த நாட்களில் சிலர் இவங்களோட பேச மாட்டேன் என்ற ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் ஆவிக்குரிய விஷயத்தில் அதில் வேணும்.
நான் இதை மறுதலிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ தெருவில் போறவங்களாம் நம்மளை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. நான் அதை மறுதலிக்கிறேன். நமக்கு இலவசமாய் சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்படும். நான் அதை மறுதலிக்கிறேன். அப்படி என்றால் என்னவென்றால், மாமிசத்தில் தொடர்பாக இருப்பதை வெறுப்பது மட்டும் இல்லாமல் அதை மறுதலிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. சுகர் வியாதி உள்ளவங்க சுகர் சாப்பிடக்கூடாதுங்க அப்படிம்பாங்க. உண்மைதான், அதை நான் வெறுக்கிறேங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதை மறுதலிக்க மாட்டாங்க. தேவைப்படும் போது போட்டுக்குவாங்க. அல்லது இனிப்பை போன்றிருக்கிற இன்னொன்று அதில் இணைச்சிக்குவாங்க. அப்போது நான் அதை பார்க்க மாட்டேங்க, அதை செய்ய மாட்டேங்க, அதை வெறுக்கிறேங்க என்பதல்ல. என் மாமிசத்தோடு தொடர்பாக இருக்கிற பொய்யோ புரட்டையோ பாவங்களையோ சிற்றின்பங்களையோ ஐம்புலன்களால் என்னை செய்ய தூண்டுகிற எந்த ஒரு காரியத்தையோ நான் மறுதலிக்கிறேன் என்று எப்பொழுதெல்லாம் இந்த மாமிசத்தின் வாழ்வுடைய இழுப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வுக்கு, ஆவியின் வாழ்வுக்கு திரும்ப வேண்டும். சிலருக்கு இனிப்பை பார்த்தா ஆர்வம் இருக்கும், சிலருக்கு பாகற்காவை பார்த்தா ஆர்வம் இருக்கும், சிலருக்கு முருங்கைக்கீரையை பார்த்தா ஆர்வம் இருக்கும், சிலருக்கு சிக்கன் மட்டனை பார்த்தா ஆர்வம் இருக்கும். இந்த பிராய்லர் கோழியை நல்லா பொரித்து வச்சா சிறு பிள்ளைகளுக்கும் நல்ல ஆர்வம் இருக்கும். அதுதான் 5 வயசு 6 வயசு 7 வயசு பிள்ளைகள் 4-5 எடுத்து வச்சுக்க. அது சாப்பிட போகிறது 2 தான். அந்த ஆர்வத்தில் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அது வேணும் இது ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. ஆனால் 2 தான் சாப்பிட போகிறாங்க. ஆர்வம் இருக்கும். அதே போல் ஆவியின் வாழ்வுக்கு ஒரு ஆர்வம் வேணும். 8 மணி ஆனால் இந்த செய்தி வருமே ஒரு ஆர்வம் வேணும். எங்கள் போதகர் பேசுவாரேங்கிற ஆர்வம் வேணும். வேதத்தை வாசிக்க ஆர்வம் வேணும். மாமிசத்தில் நான் வாழ மாட்டேன் என்று மறுதலிக்கிற ஆர்வம் வேணும். இவைகளையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்ற வெறுத்து நான் இவைகளையெல்லாம் ஆவிக்குள்ளாக நான் தேடுகிறேன் என்ற ஒரு ஆர்வம் வேணும். ஆர்வம் இல்லாத பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. ஆர்வம் இல்லாத பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஆர்வம் இல்லாத ஒரு ஆள் வேலைக்கு போக மாட்டான். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆர்வம் என்கிற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஆண்டவர், மாமிசத்தின் ஆர்வம் நம்மளை தவறாக நடத்துகிறது. உங்கள் 5 புலன்களிலேயும் ஆர்வம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். அப்போ ஆவியின் வாழ்வுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்வம் வேணும், தேடுதல் வேணும், வசன தேடுதல் வேணும். வசன தேடுதல் வர வரதான் ஒரு போதகர் நன்றாக தெளிவாக பிரசங்கிக்க முடியும், மக்களும் தெளிவாக இருக்க முடியும். ஸ்தோத்திரம். அப்போ தேடுதல் எப்படி இருக்குன்னா ஒரு நீர் ஓட்டம் போல இருக்கணும். நீர் எப்படி வேகம், ஒரு ஆற்றுல எப்படி தண்ணி போகுது, ஒரு வாய்க்காலில் தண்ணியை போய்கிட்டே இருக்கும், அது போட்டில் போயிட்டு இருக்கும். ஒரு டேமில் இருந்து தண்ணியை திறந்து விட்டால் வாய்க்கால் வழியாக ஆறு வழியாக அது போட்டில் பாய்ந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நீர் ஓட்டமாக இருக்க வேண்டும். அதுபோல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு உங்கள் ஆர்வம் தேடுதல் நீர் ஓட்டம் போல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஸ்டடி முடிஞ்சவொன்னு ஆர்வம் நின்றக்கூடாது. அந்த ஆர்வம் உங்களுக்கு மறுநாள் வரைக்கும் இருக்க வேண்டும், மறுநாள் வரையிலும் தொடர வேண்டும். அப்படி என்றால் இந்த மாதிரி செய்தி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயா 1/2 மணி நேரம் பேசுறீங்க, கூட ஒரு 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொல்லக்கூடிய அளவு உங்களுடைய ஆர்வங்கள் இருக்கணும். அப்போ ஒரு செடியில் ஒரு கிளை இணைஞ்சிருக்கு, பார்த்துருக்கீங்களா? கிளை இணைஞ்சிருக்கு. அதுபோன்று கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் அதில் இணைந்திருக்க வேண்டும். நம்மை பிரிக்க நினைக்கிற அத்தனையும் மறுதலித்து வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போது தினமும் நம்ம எப்படி உங்களை காணணும்? எனக்கு இயேசு தலையாக இருக்கிறாரு. உங்கள் தலையில் ஒரு வியாதி இருக்குன்னு வைங்களேன், இயேசு எனக்கு தலையாக இருக்கிறாரு. ஆண்டவரே நீ எங்கள் தலையாக இருக்கிறீங்க, ஏன் எனக்கு இந்த தலைக்குள்ள வியாதி? நீங்கள் தானே அந்த தலை அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எலும்பில் ஒரு வியாதி இருந்தால் சொல்லுங்கள், ஆண்டவரே எபேசியர் 5:30 படி நாங்கள் எல்லாம் உடைய எலும்புக்குரியவர்கள் ஆண்டவரே, என் எலும்பே நீங்கள் ஆண்டவரே, உங்கள் எலும்பு நாங்கள் ஆண்டவரே, என் எலும்புக்குள்ளே ஏன் ஆண்டவரே வியாதி இருக்கணும்னு சொல்லுங்கள். வசனங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
அப்போ இயேசு உங்கள் தலையாக ஒவ்வொரு நாளும் காண வேண்டும். தலைக்குள்ள தானே மூளையே இருக்கு, தலையில் தானே நினைவு சக்தி இருக்கு, தலையில் தானே சிந்தை இருக்கு, தலையிலிருந்து தானே எண்ணம் எல்லாம் கிளம்புது, ஐம்புலன்களும் வேலை செய்யுது, அங்கிருந்து தானே வேலை செய்யுது. பார்ப்பது அங்கிருந்து தானே, முகர்வது அங்கிருந்து தானே, பேசுவது அங்கிருந்து தானே, கேட்பது அங்கிருந்து தானே. அப்போ தலையாகவே இயேசுவை நீங்கள் காண வேண்டும். உங்கள் ஆர்வம், தேடுதல் அத்தனையும் ஸ்தோத்திரமண்டாவதாக இயேசுவை அறிந்து அவரோடு வளர உறவை எப்பொழுது நீங்கள் காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஆவியின்படி வாழ்கிற வாழ்க்கை, மாமிசத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை நின்று போவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்பொழுது உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்ப்பீங்க. கடவுளுடைய ஆவியான எனக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ மாமிசத்தை மறுதளிக்காமலேயே கடவுள் என் கூட இருக்கிறாரு என்று நாம் அநேக இடங்களில் அநேக மக்கள் கைத்தட்டி ஆராதித்து ஓ ஓ ஓங்கிறாங்களே, அதை மாதிரி அவங்கள போல் நீங்கள் இல்லைங்கிறத நீங்கள் புரியணும். அவங்கள அப்படி நடத்துகிறாங்க, பரவாயில்ல. அப்போ தினோடைய ஆவி எனக்குள் குடியிருக்கிறது. என் ஆவியாகிய வீட்டுக்குள் இயேசு விருந்தினராக இல்லாமல் உரிமையாளராக இருக்கிறார் என்பதை நீங்கள் காணணும். அதற்கு இடம் இருக்கணும். நான் உரிமையானவர் இல்லை, அவர்தான் எனக்குள் குடியிருந்து என்னுடைய இந்த சரீரமாகிய ஆலயத்திற்கு வீட்டுக்கு உரிமையாளராக இருக்கிறார் என்ற அந்த லிங்கில் தொடர்பில் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். சொல்வதை எழுதி கொள்ளுங்க. இதில் பிரசங்க குறிப்பெல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் இப்போ இயேசு எங்கே இருந்தார்? காண முடியாத பரம்பொருள், அருட்பெரும் ஜோதி, ஏக சக்கராதிபதி, சாவாமை உடையவர், ஒரே தேவனாக இருக்கிறவர், ஒரே பரம்பொருளாக இருக்கிறவர். இவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாக வாக்கு செய்யப்பட்டார். ஒரு பெண்ணின் வித்தாக வாக்கு செய்யப்பட்டார், விதையாக வாக்கு செய்யப்பட்டார். இவர் கன்னி வயிற்றில் அந்த விதையை வைத்தார். பின்பு நாசரத்து ஊரில் வசித்தார். சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் இருந்தார். பின்பு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பரம்பொருளானவர், அருட்பெரும் ஜோதியானவர், ஏக சக்கராதிபதியாக இருக்கிறவர், சாவாமை உடையவர், ஒருவராய் சாவாமை உடையவராக இருக்கிறவர், ஒருவரும் காண முடியாதவராக இருக்கிறவர், ஸ்திரீயின் வித்தாக வருவதற்கு வாக்கு செய்ய பண்ணப்பட்டு அந்த வாக்கு பண்ணப்பட்டதின்படி ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் வித்தாக இருந்தார். வித்தாக இருந்தவர் நாசரத்தூரில் பிறந்து வசித்தார், நாசரத்தூரில் இருந்தார். நாசரத்தூரில் இருந்தவர் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், சிலுவையிலே இருந்தார். பின்பு அடக்கம் செய்யப்பட்டார், கல்லறையில் அவர் இருந்தார். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அப்போ பாவ மன்னிப்புக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு கல்லறையில் இருந்தார். இப்போ 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உடலில் இருந்தார். 50வது நாள் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஆவியாக, ஜீவ ஆவியாக, உயிர்ப்பிக்கிற ஆவியாக, கிறிஸ்துவின் ஆவியாக எல்லாருக்குள்ளும் வந்தார். புரிஞ்சிட்டிங்களா? நான் அருமையாக ஒன்று சொல்லியிருக்கிறேன். இப்போ தினமும் 2 முறை 3 முறை தான் சொல்லுங்க. பரம்பொருளாக இருந்தவர், பரஞ்சோதியாக இருந்தவர், காணக்கூடாதவர், ஒருவராய் சாகாமுடையவர், காண முடியாதவர், ஸ்திரீயின் வித்தாக வாக்கு செய்யப்பட்டார். அவர் எங்கே இருந்தார்? காண முடியாதவராய் இருந்தார், மரியாதவராய் இருந்தார், அருட்பெரும் ஜோதியாக இருந்தார், ஏக சக்கராதிபதியாக இருந்தார், ஸ்திரீயின் வித்தாக கண்ணில் வயிற்றில் இருந்தார், நாசரேத் ஊரில் இருந்தார், சிலுவையில் இருந்தார், அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தார், உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருந்தார். 50வது நாள் முடிந்த பின்பு உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக, கிறிஸ்துவின் ஆவியாக, தேவனுடைய ஆவியாக, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியாக உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கொலேசியர் 1:27,
2 கொரிந்தியர் 4:7 ஸ்தோத்திரம். எபேசியர் 4:6 ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:6, 2 தீமோத்தேயு 4:22. இந்த வசனங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுக்குள் இருக்கிறார் என்கிற அடிப்படை சத்தியம் இருக்கு. அப்போ காணாதவராக, காண முடியாதவராக, ஒருவராய் சாகாமை உடையவராக இருந்த இவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இப்ப இவ்வளவு தெளிவாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா புரியும் திருச்சபையில் உள்ள ஆயர்கள். அப்ப புரியாம போறதுக்கு காரணம் என்ன? ஆவியான இறங்கிட்டார், ஆவியான இறங்கிட்டார், 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 இறங்கிட்டாரு. கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு, அந்நிய பாஷை பேச கத்து கத்து கத்து. ஓ ஓ ஓ ஓ ஓ எங்கய்யா என்னையா வித்த காட்டுறீங்க? மோடி மஸ்தான் வேலை. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆவி உடையவராக இருப்பதற்கு கிறிஸ்து ஆவி உடையவராக உங்களுக்குள் வந்தார். புரிஞ்சிட்டா? உங்களுக்கு புரிஞ்சிட்டாங்களா? நீங்க தேவனுடைய ஆவிக்கு உட்பட்டவராக வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் ஆவி உடையவராக வாழ்வதற்கு, ஆவியானவரை நீங்கள் அனுபவிப்பதற்கு, மாமிசத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு, அவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். இதனால்தான் மாமிசத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. மோகம் அழிக்கப்படுகிறது. விபச்சாரம் அழிக்கப்படுகிறது. காதல் அழிக்கப்படுகிறது. களியாட்டு அழிக்கப்படுகிறது. விபச்சாரம் அழிக்கப்படுகிறது. குடி அழிக்கப்படுகிறது. வெறி அழிக்கப்படுகிறது. இச்சையை தோண்டும் நடனங்கள், களியாட்டுகள், வெறித்தனங்கள், வெறியை தோண்டும் ஒவ்வொரு காரியங்கள் அழிக்கப்படுகிறது. விரோதம் அழிக்கப்படுகிறது. சண்டை அழிக்கப்படுகிறது. பொய்யும் புரட்டும் அழிக்கப்படுகிறது. ஏமாற்றுவது அழிக்கப்படுகிறது. மோசடி செய்வது அழிக்கப்படுகிறது. திருடுவது அழிக்கப்படுகிறது. கொள்ளையடிப்பது அழிக்கப்படுகிறது. இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருந்து இந்த ஆவியானவர் உங்களை இதனுடைய ஆவிக்குட்பட்டவராய் வாழ்வதற்கு உள்ள வந்து இதெல்லாம் அழிக்கிறார். Praise the Lord. அப்ப இதன் மூலம் வருகிற சாபங்கள் அழிக்கப்படுகிறது. இதன் மூலமாக வருகிற தீமைகள் அழிக்கப்படுகிறது. இதிலிருந்து விடுதலை அளிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்கள் தொழில் ஆஸ்வதிக்கப்படுகிறது. உங்கள் உடம்பிலே சுகம் வருகிறது, விடுதலை வருகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது, செழிப்பு வருகிறது, நன்மை வருகிறது, கிருபை தொடர்கிறது. அப்ப மாமிச வாழ்வை மறுதலித்து ஆவியின்படி வாழ்வதற்காகத்தான் பரம்பொருளாகிய தேவனானவர், சர்வேஸ்வரனாகிய அவர், ஒருவராய் சாகாமை உடையவராக இருக்கிறவர், காண முடியாதவராக இருக்கிறவர் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். அதனால் உங்கள் ஆவியின் வலிமை உலகத்தின் வலிமை விட பெரியது. ஸ்தோத்திரம். காரணம், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிற தேவன், தேவனுடைய ஆவியானவர் பெரியவர் என்ற காரணமே அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் தெய்வமே, எங்களுக்குள் இருக்கிற பரம்பொருளே, ஒருவராய் சாகாமை உடையவரே, ஸ்திரீயின் வித்தாய் வாக்கு பண்ணப்பட்டு ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் நீர் இருந்து, நாசரேத் ஊரில் இருந்து, சிலுவையில் தங்கி, அங்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் இருந்து 50 நாள் உயிர்த்தெழுந்த உடலோடு இந்த உலகத்துக்கு காண்பித்து, பின்பு 50ஆம் நாள் உயிர்ப்பிக்கிற ஆவியாய், தேவனுடைய ஆவியாய், கர்த்தருடைய ஆவியாய், கிறிஸ்துவின் ஆவியாய், குமாரனுடைய ஆவியாய் எங்களுக்குள் வந்து, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வந்து மாமிசத்தின் கிரைகளை அழித்து உமக்கு பிரியமாய் இருக்க, ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட எங்களுக்கு வாசம் பண்ணுகிறபடியால் நன்றி. இப்படி ஜனங்களை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது
கல் நீரையா